எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மகா சிவராத்திரி ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம், தமிழில் மாசி, இந்த வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அமாவாசைக்கு ஒரு நாள் மின். ஸோ இந்த ஒரு நாள் முன் அந்த இரவு தான் சிவராத்திரியை நம்ம பூஜிக்கிற ஒரு நாள். இந்த இரவு முழுக்க சிவனுடைய நாம மந்திரங்களை ஜெபம் செய்து அவருக்காக மனதார உளமாற ஒரு பிரார்த்தனை செய்து மறுநாள் அந்த அமாவாசை அன்று சிவ தரிசனம், அவரை தரிசனம் செய்து அவருடைய அருள் பெறதுக்குண்டான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. சிவராத்திரிங்கிறது எல்லா மாதமும் வரும். பட் இந்த மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷம். அது மாசி மாதம் அந்த அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடியது. இதுக்கு ஒரு புராண கதைலாம் இருக்குது. நம்ம அந்த கதைக்குள்ளாம் போக வேண்டாம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த வீடியோ நான் எதுக்கு பதிவு கொடுக்குறேன்னா, சிவனை வணங்கும் முறை அல்லது சிவனை பற்றி உணர்வு அப்படிங்கிறது தான். நமசிவாயா, ஓம் நமசிவாயா, இதோடைய முதல்ல அடிப்படையான அர்த்தங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ந ம ஷி வ யா. ந அப்படின்னா பூமி, நா என்றால் பூமி, மா என்றால் நீர், ஜலம், வாட்டர். ஸோ ந ம. சி என்றால் நெருப்பு, அக்னி. அதுக்கடுத்தது வா என்றால் வாயு, யானா ஆகாயம். ஸோ ந ம ஷி வ யா, ஓம் நமசிவாய. இப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நமசிவாயனா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஏன் நாக்கு அப்புறம் மா வந்திருக்கு, ஷி வந்திருக்கு, வா வந்திருக்கு, ஏ வந்திருக்கு? இதை ஏன் மாற்றி பண்ணக்கூடாது? மாற்றியும் பண்ணலாம், இப்படியே மந்திரங்கள் இருக்குது. பட் இந்த வரிசைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நமசிவாயா அப்படின்னா, நானா பூமி, நம்ம பூமியில் தான் வாழ்கிறோம், நம்ம பூமியை ஆதாரமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், பூமியில் தான் வசிக்கிறோம், அங்கே தான் உயிரோடு இருக்கோம், மனிதர்களாக இருக்கிறோம், பிறவியாக இருக்கோம். இந்த பூமியிலிருந்து நமக்கு வாழணும்னா பூமியை சுற்றி இருக்கிறது நீர்நிலை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம், அந்த ரத்தம் இல்லாமல், நம்ம ஓட்டம் இல்லாமல் எதுவும் கிடையாது. நீர்நிலை, வாட்டர். ஸோ இந்த பூமியும் அதிகமான நீர்நிலையை கொண்டது. ஸோ பூமி, ஏர்த்து, அதான் அடிப்படையான நம்மளுடைய உடல். ஏர்த்னா நம்மளுடைய உடல், உடல்னால் நம்மளுடைய புஷ்டி, நம்மளுடைய தசை, நம்மளுடைய எலும்பு எல்லாம் பூமி. அதுக்குள்ளே ஓடக்கூடிய ரத்தங்கள் அதுதான் நீர். அதுக்கப்புறம் சீனா நெருப்பு. இந்த நெருப்பு நமக்கு இருக்கக்கூடிய அக்னி, நம்ம உயிரோடு இருக்கும் அப்படின்னா அது கன்ஃபர்மேஷன் தான் அக்னி, நெருப்பு. அதுக்கு அடுத்தது வாயு, காற்று, மூச்சு காற்று. அதுக்கப்புறம் ஆகாயம், நமக்கு உடம்புக்குள்ளே ஸ்பேஸ், துவாரங்கள். இப்போ நீங்கள் இன்னொரு தத்துவமாக பாருங்கள். பூமி கீழே இருக்குது. நீங்கள் ஒரு கல்லை தூக்கி மேலே போட்டிங்கன்னா அது பூமியை நோக்கி வந்துடும். பாரமான பலமான பொருள் பூமியை நோக்கி கீழே வந்துடும். ஸோ பூமி கீழே இருக்குது. நீர் எவ்வளோ ஆகாயத்துலேருந்து நீர்வீழ்ச்சி, மழை எதுவாக இருந்தாலுமே அது பூமியை நோக்கி தான் வரும். ஸோ ந அப்படின்னா பூமி, ம அப்படின்னா நீர், வாட்டர். ஸோ பூமிக்கு மேலே தண்ணி தேங்குகிற இடம் தான் பூமி. தண்ணிக்கு மேலே பூமி இல்லை, பூமிக்கு மேலே தண்ணி தேங்கி இருக்குது. ஸோ ந ம. நெருப்பு. பூமியை ஆதாரமாக கொண்டு தான் நெருப்பு எரியும். நெருப்புக்கு ஒரு பேஸ் வேணும், எரியறதுக்கு ஒரு பேஸ் வேணும். அது தனியாக அந்தரத்தில் எரியறதில்லை, அது பூமியை பேஸ் வச்சுருக்கோம். அப்புறம் ஆகாயத்தை நோக்கி தான் அது மேல் நோக்கி தான் எரியும் நெருப்பு, அக்னி. ஸோ ந ம ஷி. காற்றுடைய துணை கொண்டு தான் அந்த நெருப்பும் எரியும். காற்றும் மேல் நோக்கி தான் அது பறக்கும். காற்றும் மேல் நோக்கி தான் அது பயணம் செய்யும். காற்று எப்பவுமே மேல் நோக்கி தான் பயணம் செய்யும். ஸோ அதான் ந ம ஷி வா யா, ஆகாயம் மேலேயே இருக்கும். இதான் அதோடைய அடுக்கு வரிசை. ஸோ ந ம ஷி வா யா அப்படின்னு நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, ஓம் நமசிவாயா மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்கன்னா, பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பூமியில் இருக்கிற நீங்கள், அதுக்கு அது நீருடைய ஆதாரமாக இருக்கிற நீங்கள். நெருப்புனா அந்த நெருப்பு பூமியிலேருந்து நீங்கள் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு வாயுவோட துணை கொண்டு ஆகாய மார்க்கமாக நீங்கள் செலுத்துறீங்க, உங்கள் பிரார்த்தனையை செலுத்துறீங்க. அதுதான் ஓம் நமசிவாயா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம்னா, நீங்கள் சிவனை மட்டும் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்து கடவுள்களில் நிறைய தெய்வங்களை வணங்குகிறோம். விநாயகர் வணங்குகிறோம், முருகர் வணங்குகிறோம், பெருமாள் வணங்குகிறோம், அம்பாள் வணங்குகிறோம்.
ஹனுமன் வணங்குறோம். ஸோ இப்படி பல தெய்வங்களை நம்ம வந்து வணங்குறோம், நவகிரகங்களையும் வணங்குறோம். சிவனுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் ஆபரணம் போட்டு அலங்காரம் பண்ணிப்பாங்கன்னா சிவன் பெருசாக அலங்காரம் பண்ணிக்க மாட்டார். எல்லாரும் நல்ல ஒரு ட்ரெஸ் கோட், நல்ல உடை, ஒரு பட்டு, நல்ல நிறம் இப்படி உடுத்தியிருப்பாங்கன்னா சிவன் அப்படி உடுத்தியிருக்க மாட்டார். அதே மாதிரி சிவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜடாமுடி, அதில் ஒரு வளர்பிறை சந்திரன், கையில் ஒரு திரிசூலம், அதில் ஒரு டேம்னா உடுக்கு, அப்புறம் அவர் வந்து காலையில் தான் வருவார். அதே மாதிரி இந்த சிவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையிலே வாட்டர் நீர் இருக்கும், கங்கையுடைய இது. அண்டு சிவன் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு விசித்திரமான ஒரு அம்சம் அவர்கிட்ட. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஏன் அப்படி இருக்கார்? எல்லா மனிதனும் வாழும்போது அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து கடைசி காலத்தில் போய் சங்கரா சங்கரான்னு சொல்லாத, முதல்லேருந்தே வணங்கிட்டே போ. ஏன்னா மனிதன் இந்த வாழ்கிற வரைக்கும் அவன் செய்கிற நன்மை தீமை, அவனுடைய கோபம், அவனுடைய குணம், இதெல்லாம் என்ன தான் அவனுக்குள்ளே இருந்தாலுமே, பதவி அதிகாரம் எது இருந்தாலுமே, கடைசியாக அவன் போய் சேர்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியை விட்டு, அவன் உடலை விட்டு அந்த உயிர் பிரிஞ்ச பிறகு அவன் ஒரு மயான பூமிக்கு போயிடுவான். அங்கே அந்த ஆத்மாவுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா அவர் தான் சிவன். அந்த ஆத்மாவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு அந்த ஆத்மாவுக்கு துணையே கிடையாது. உறவுகள், பிள்ளைகள், மனைவி, கணவன், அப்பா அம்மா, சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மயான பூமி வரைக்கும் கூட வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த உடல் எரிக்கப்பட்ட பிறகு அந்த ஆத்மா தனியாக இருக்கும். அதுக்கு ஆதரவாக தான் அந்த சிவன் இருப்பார். அதனால தான் அவரை வணங்குறத நம்ம தினந்தோறும் அவரை வணங்கலாம் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் 30 நாட்கள் இந்த சந்திரன் 27 நாட்களில் 27 நட்சத்திரம், அதில் வந்து ஒரு 1.25 நாள் கணக்கு இருக்குது. ஆனால் 30 டேஸ் ஒன்ஸ் இந்த சந்திரன் அப்படியே ஒரு உலா வரும்போது 30 நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு தமிழ் மாதம் ஒரு மாதம் இருக்குது, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த சிவனை வணங்கும் பொழுது நமக்கு கடைசி காலத்தில் ஒரு துணையாக இருப்பார்னு தான் அது அர்த்தம். புண்ணியங்கள் செய்யணும் தான் சொல்லுவோம். ஏன்னா சிவன் எதையுமே விரும்புகிறதே இல்லை. நமக்கு எதெல்லாம் வேணாமோ அதை வாங்கிக்கிறது தான் அவர் இருக்கார். நமக்கு எதெல்லாம் வேணாம், கஷ்டம் வேணாம், கவலை வேணாம், நோய் வேணாம், வருத்தம் வேணாம், நமக்கு துன்பம் வேண்டாம், நமக்கு கொடுமை வேண்டாம், நமக்கு வந்து ஏற்படக்கூடிய இன்னல்கள் வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம் 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 நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவத்தோட, மனோபாவத்தோட நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்குற மாதிரி அவர் எல்லாத்தையும் உள் வாங்குறார். இதுதான் சிவனுடைய அந்த அந்த ஒரு அடிப்படையான தத்துவம். அவரோட தத்துவமே அதான். ஸோ அவர் தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு அப்படின்னா, மனிதனை வந்து ஒரு நிலையிலேருந்து வேற ஒரு நிலைக்கு மாற்றுவார். இதுதான் சிவாவுடைய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். அப்போது அவர்கிட்ட இருக்கிற நீங்கள் அடையாளங்கள்லாம் பாருங்களேன். வளர்பிறை சந்திரனை பிறை சூடனாக இருக்கார். அந்த வளர்பிறை சந்திரன் என்ன சொல்லுது? சந்திரன்னா மனசு, மனோகாரங்கள். மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும், எல்லையற்று போகும், எல்லையற்று ஆசை வரும், அது பல விதத்தில் சிந்திக்கும். ஆனால் அவர் கொடுக்குற அடையாளம் என்னென்னா, அது வளர்பிறை சந்திரன் பிறை. உன் மனதை நீ ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்டுப்படுத்தி, அதை ஒரு அளவோட, அதை ஒரு வளர்ச்சியோட, அது ஒரு நல்ல சிந்தனையோட, தெளிவான ஒரு சிந்தனையோடு நீ வாழணுன்ற அடையாளம் தான் அவர்கிட்ட இருக்கிற அந்த வளர்பிறை சந்திரன். இன்னொன்று அது காலத்தையும் குறிக்குது. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூல், கையில் வந்து இந்த ட்ரைடன்ட் இருக்கும், திரிசூல். 3 காலங்கள், 3 குணங்கள், இப்படி நீங்கள் எல்லாமே இந்த 3 நிலைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் குறிப்பாக 3 குணங்கள் மனிதனுக்கு இருக்குது. சாத்விக, ராஜச, தாமச. அதேமாதிரி 3 காலங்கள், கடந்தது, நிகழ்காலம், எதிர்காலம். இது மாதிரி நிறைய விஷயங்களை இண்டிகேட் பண்ண தான் அந்த திரிசூலம். டேம் உடுக்கு இருக்கும், அதில் வரக்கூடிய சப்த அதிர்வுகள், இந்த சப்த அதிர்வுகள் தான் ஒரு எக்ஸ்பான்ஷன். மனிதனுக்கு வந்து அந்த சப்தம் கேட்க கேட்க ஒரு அதிர்வு உண்டாகி அந்த அதிர்வு மூலிமா எல்லாமே விரிவடையும். அதான் அந்த உடுக்கூடிய சப்த ஒலி. அதே மாதிரி அவர்கிட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலை இருக்கும். இது வந்து தர்மத்துடைய ஒரு சிம்பிள். யார்கிட்டையும் இல்லாத ஒரு விசேஷம் நீங்கள் வந்து அந்த நெற்றிக்கண்ணை பார்க்கலாம். நெற்றிக்கண் வந்து நமக்கு வந்து என்னென்னா, நம்ம அது வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அவேக்கிங். நம்ம யார், நம்மளுடைய பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, நம்மளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறோம், தன்னைத்தானே எப்படி உணர்றது, நம்மளுக்குள்ளே நம்ம யாராக இருக்கோம், நம்ம வெளியில் நம்ம ஒன்றா இருக்கோம், நமக்குள்ளே நம்ம யாராக இருக்கோம், நமக்குள்ளே என்ன இருக்குது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி என்னவாக இருக்குது, அதை உணரக்கூடிய இடம் தான் அந்த நெற்றிக்கண். அதுதான் நம்மளுடைய இந்த சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போதும் அந்த கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல பண்ண நம்முடைய கர்மா, நம்முடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர், இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை இங்கே நம்ம அடைகிறோம். அதுலேருந்து தான் அவருக்கு அந்த அக்னி நெருப்பும் வருது. நெருப்பு ஒரு விஷயத்தை எரித்து
அதை வந்து புதுப்பித்து அதை உருமாற்றி வேறு ஒரு விதமாக மாற்றம் செய்யும். அதுதான் அந்த அந்த சென்ட்ரை தேர்ட் ஐ முக்கியமானது சிவனுக்கு. இப்படி நீங்கள் சிவனுடைய அடையாளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையின் ஒரு கோலம். ஸோ அவருடைய எல்லா நிலை, அவருடைய எல்லா ஒரு அடையாளங்கள் எதை நீங்கள் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். ஒரு சங்கு இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஒரு காரணத்துக்காக தான் இருக்குது. யார் ஒருவர் மனப்பூர்வமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய்மையான ஒரு மனதுடன் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எளியவனாக இந்த பூமியில் இருக்காங்களோ, நீங்கள் சிவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சிவன் உங்களை ஆட்கொள்வார். யார் ஒருவருடைய மனம் பிறருக்காக கருணை, இரக்கம், அந்த ஈகை, அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, பிறருக்காக வாழக்கூடிய தியாக உணர்வு, இதெல்லாம் யாருக்கு அதிகரிக்குதோ அது வந்து அவரால் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அவரே உங்களை ஆட்கொள்வார். சிவன் வந்து ஒன்ஸ் உங்களை ஆட்கொண்டுட்டார்னா அவர் உங்களை வழிநடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் விழுந்து 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 நீங்கள் சிவனை நோக்கி பூஜை புனஸ்காரம் என்ன செஞ்சாலுமே அவர் நம்மளை ஆட்கொள்கிற அளவுக்கு நம்முடைய மனமும் நம்முடைய சேவையும் நம்முடைய குணமும் நமக்கு வளரணும். அப்படி வளரும் போது அது தானாகவே நடக்கும். பட் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க அவருடைய நாம மந்திரங்களை ஜெபம் செய்து அவரை வணங்கி பூஜித்து அவருடைய அருளை நீங்கள் எல்லாரும் அடையணும்னு என்னுடைய மனப்பூர்வமான ஒரு பிரார்த்தனை வேண்டுகோள். எனக்கு தெரிந்த என் அறிவுக்கு எட்டன எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை தவிர அவரை பற்றி சிவனை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், உங்களுக்கு அறிவுக்கு எட்டினது, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு, இவர்கள் மூலயமா உங்களுக்கு தெரிந்த ஞானம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் பகிர்ந்துங்க. இல்லைனாலும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக எல்லாருடைய கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி வரட்டும். அவருடைய அருள் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஹரஹர மகாதேவிக்கு வணக்கம்.